ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 16/1/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. இந்த வகுப்பு மிகவும் அற்புதமானது. எப்படின்னு இங்கே முக்கியமான என்ன கடின உழைப்பு செய்ய வேண்டியதா இருக்குன்னு பாபா கேட்குறாங்க. பதில்: இந்த ஒரு வகுப்பில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்களும் அமர்ந்திருக்கிறாங்க மற்றும் முதியவர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. இதில் அகல்யாக்கள், கூனிக்கள், சாதுக்கள் ஒரு நாள் இங்கே அமருவாங்க. இந்த வகுப்பு அப்படி அற்புதமானது. இங்கே முக்கியமானது நினைவின் முயற்சி. நினைவின் மூலம்தான் ஆத்மா மற்றும் சரீரத்திற்கு இயற்கை சிகிச்சை நடைபெறுகின்றது. ஆனால் நினைவு செய்வதற்காகவும் கூட ஞானம் வேண்டும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், எதை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை, இது டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது என்று பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்றாங்க, இந்த விநாசம் கூட மீண்டும் நிச்சயமா நடைபெறும். எவ்வளவு பெரிய பெரிய அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டே இருக்கிறாங்க. மிகவும் சக்தி மிக்கதாக உருவாக்குறாங்க. வெறுமனே வைத்திருப்பதற்காக ஒன்றும் தயாரிக்கவில்லை. இந்த விநாசம் கூட சுப காரியத்திற்காக தான் இல்லையா? குழந்தைகள், நீங்கள் பயப்படுவதற்கான அவசியம் எதுவுமே கிடையாது. இது நன்மை செய்யக்கூடிய யுத்தமா இருக்கு. பாபா வருவதே நன்மை செய்வதற்காக தான். சொல்லவும் செய்யறாங்க. தந்தை பிரம்மா மூலம் ஸ்தாபனை, சங்கர் மூலம் விநாசத்தின் காரியத்தை செய்விக்கிறார். ஆகவே இந்த அணுகுண்டுகள் முதலானவை விநாசத்திற்காக தான். இவற்றை காட்டிலும் அதிகமாக, அதாவது அழிவுக்கான வேறு பொருட்கள் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க பாபா. அதோடு கூடவே இயற்கை சேதங்கள் கூட நடைபெறும். அதை யாரும் ஈஸ்வரிய சேதங்கள்னு சொல்ல மாட்டாங்க. இந்த இயற்கையின் ஆபத்துக்கள் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய பெரிய அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டே இருக்கிறாங்க. நாங்கள் நகரங்கள் அனைத்தையும் அழித்து விடுவோம் என்று சொல்றாங்க. ஜப்பான் மீது யுத்தத்தில் போடப்பட்ட அணுகுண்டு மிகச் சிறியதாக இருந்தது. இப்போதோ பெரிய பெரிய அணுகுண்டுகளை எல்லாம் தயாரித்திருக்கிறாங்க. எப்போது அதிகமான கஷ்டங்கள், தொல்லைகள் வருகின்றனவோ, சகித்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுதோ, அப்போது அணுகுண்டுகளை போடத் தொடங்குறாங்க. எவ்வளவு நஷ்டம் ஏற்படும், அதையும் ஒத்திகை செய்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பல கோடி கணக்கான ரூபாய் செலவழிக்கிறாங்க. இவற்றை உருவாக்குபவர்களுக்கு சம்பளமும் அதிகம் கிடைக்குது. ஆனால் குழந்தைங்களாகிய உங்களுக்கு இது குஷி இருக்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாபா இந்த விநாசம் யாருக்காக நடைபெற போகின்றது என்று கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க குழந்தைங்களாகிய நீங்க, சத்யுகத்துல இவ்வளோ மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. ஆக அனைவரும் விநாசம் ஆகிவிடுவாங்க. இந்த இயற்கையின் ஆபத்துக்கள் கல்பத்திற்கு முன்பு கூட நடந்தது. சேதங்களோ இது போல் அநேகம் நடந்தே வந்திருக்குது. ஆனா அது குறைந்த எண்ணிக்கையில நடக்குது. இப்போது இந்த பழைய உலகம் முழுவதும் அழிந்துவிட போகுது. குழந்தைங்களாகிய உங்களுக்கோ மிகுந்த குஷி இருக்கணும். ஆன்மீக குழந்தைங்களாகிய நமக்கு பரமபிதா பரமாத்மா தந்தை புரிய வைக்கிறார். இந்த விநாசம் உங்களுக்காகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ருத்ர ஞான யஜ்யத்தின் மூலம் விநாச ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்ததுங்கிற பாடலும் இருக்குது இல்லையான்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வயதான மாதாக்களுக்கு பாபா கூறும் யுக்தி என்ன? பாபா சொல்றாங்க, அநேக விதமான கருத்துக்களை பாபா தர்றாரு. பிறகு சிலரது புத்தியில நன்கு பதியுது, சிலரது புத்தியில குறைவா பதியுது. வயதான மாதாக்கள் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பதை மட்டும் புரிந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கப்படுது, தன்னை ஆத்மான உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க. இருப்பினும் ஆசையை அடைந்து விடுகின்றனர், துணையுடன் இருக்கின்றனர்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாபாவிடம் ஆஸ்தி பெறுவதற்கு ஜாதி தடையில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, சிந்துவில ஒரு மலைஜாதி பெண் கொண்டிருந்தார். அவர் டிரான்ஸில் சென்றார். ஓடி பாபாவை சந்தித்தார். இவருக்குள்ளும் ஆத்மா உள்ளது என்பது புரிய வைக்கப்பட்டது. ஆத்மாவுக்கு உரிமை உள்ளது. தன்னுடைய தந்தையிடம், அதாவது பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு அவரின் வீட்டாருக்கு சொல்லப்பட்டது. இவரை ஞானம் எடுத்துக்கொள்ள விடுங்கள், நமது இனத்தில் தொந்தரவு ஏற்படும் என சொன்னார்கள். அடிக்கு பயந்து அவரை அழைத்து சென்றனர். ஆக உங்களிடம் வருகின்றனர். நீங்கள் யாரையும் தடை செய்ய இயலாது. அபலைகள், கன்னிகைகள், மலைஜாதியினர் முதலானோர் அனைவரையும் பாபா உயர்த்துகிறார் என பாடப்பட்டிருக்கு. சாதுக்கள் தொடங்கி மலைஜாதியினர் வரைன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகளை வளர்ப்பதில் லௌகீக தந்தைக்கும் அலௌகீக தந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பாபா கூறுவது என்ன?
பாபா சொல்றாங்க, யாருக்காவது குழந்தை இல்லைன்னா பகவானிடம் சொல்றாங்க குழந்தை வரம் கொடுன்னு. பிறகு குழந்தை பிறந்து விட்டால் அதை நன்றாக பராமரிக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. பிறகு பெரியவனாக ஆனால் நீ உன்னுடைய தொழிலை பார்ன்னு சொல்றாங்க. தந்தை குழந்தைகளை வளர்த்து அவர்களை தகுதி உள்ளவராக ஆக்குகிறார் என்றால் குழந்தைகளின் சேவகர் ஆகிறார் இல்லையா? இந்த தந்தையோ குழந்தைங்களுக்கு சேவை செய்து கூடவே அழைத்து செல்றாரு. அந்த லௌகீக தந்தை நினைப்பாரு, குழந்தை பெரியவனானதும் தனது தொழிலில் ஈடுபடுவான், பிறகு நமக்கு வயதாகிவிட்டால் நமக்கு சேவை செய்வான் என்று. இந்த தந்தையோ சேவை கேட்பதில்லை. இவர் பலனை எதிர்பார்க்காதவர். லௌகீக தந்தை புரிந்து கொள்ளுகிறார், எதுவரை நான் உயிருடன் இருக்கிறேனோ அதுவரை என்னை பராமரிப்பது குழந்தைகளின் கடமை என்று இந்த ஆசை வைக்கின்றனர். இந்த தந்தையோ சொல்லுகிறார், நான் பலனை எதிர்பார்க்காத சேவை செய்கிறேன். நான் ராஜ்யம் செய்வதில்லை. நான் எவ்வித பலன் பற்றிய எதிர்பார்ப்பின்றி இருக்கின்றேன். மற்றபடி யார் என்ன செய்தாலும் அதன் பலன் அவர்களுக்கு அவசியம் கிடைக்கின்றது. இவரோ அனைவரின் தந்தை. இவர் சொல்லுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை தருகிறேன். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுகிறீங்க. நானோ பிரம்மாண்டத்திற்கு மட்டுமே அதிபதியா இருக்கிறேன். நீங்களும் எஜமானர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் ராஜ்யத்தை பெறுறீங்க மற்றும் இழக்கிறீங்க. நான் ராஜ்யத்தை பெறுவதும் இல்லை, இழப்பதும் இல்லை. எனக்கு டிராமாவில் இந்த பாட்டு உள்ளதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகள் எப்படி தங்களுக்குள் உரையாட வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இது எல்லையற்ற ருத்ர ஞான யஜ்யம். இதில் முக்கியமானது ஞான மற்றும் யோகத்தின் விஷயம். யோகம் என்றால் நினைவு. நினைவு என்ற சொல் மிக இனிமையானது. யோகம் என்ற சொல் பொதுவானதாக ஆகிவிட்டது. யோகத்தின் அர்த்தம் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் புரிய வைக்க முடியும். யோகம் என்றால் தந்தையை நினைவு செய்வது. பாபா, நீங்களோ எங்களுக்கு எல்லையற்ற ஆசையை கொடுக்கறீங்க. ஆத்மா உரையாடுது. பாபா, நீங்கள் மீண்டும் வந்திருக்கிறீங்க. நாங்களோ உங்களை மறந்து விட்டிருந்தோம். நீங்கள் எங்களுக்கு ராஜ்யத்தை தந்தீங்க. இப்போது மீண்டும் வந்து சந்திக்கிறீங்க. உங்களின் ஸ்ரீமத் படி நாங்கள் நிச்சயமாக நடப்போம். இப்படி உள்ளுக்குள் தனக்குத்தானே உரையாட வேண்டும். பாபா, நீங்களோ எங்களுக்கு மிக நல்ல வழி சொல்றீங்க. நாங்கள் கல்பமாக மறந்து விடுகிறோம் என்று தங்களுக்கு தானே உரையாடணும்னு பாபா சொல்லி இருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.